Hello friends, welcome to Geetha Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா and சிம்பிளா வந்து ஒரு 10 minutes குள்ள பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வழியா வந்து கிடைக்கும். இப்போது அவல் உப்புமா செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் வெள்ளை கலர் அவல் தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். அவல் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ண உடனே வந்து அதை அலசிட்டு நல்லா தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. ஃபில்டர் பண்ண பிறகு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வந்து வச்சுருங்க, அது ஊறட்டும். தண்ணியோடு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு அவல் வந்து குழஞ்சிரும். பாருங்கள், இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது கடுகு நல்லா வந்து பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம எதனா தாளிப்பு பண்ணும்போது. ஸோ அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது லைட்டாக வந்து பொரிஞ்சதும் ஒரு 4 முந்திரியை வந்து இதை போல் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ்டட் வேர்க்கடலை தான், ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் சீரகத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். ஸோ இல்லைனா வந்து ரொம்ப வந்து டீப் ஃப்ரை ஆகிடும், அதுக்காக தான். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை இதை போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். என்னோடய மற்ற ரெசிபீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கீழே இருக்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு அவலில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க, ஊற வச்சுருக்கீங்களே அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதில் சேர்க்கலை. இப்போது வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க இப்போ அவலையும் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க அவலில். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அவல் வந்து குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது உப்புமாவுக்கு, அதுக்காக தான். இதில் நம்ம தண்ணியே வந்து சேர்க்காது தான் இந்த உப்புமாவே பண்ணுறோம். இதை நல்லா வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போதைக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு வந்து தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் கூட நம்ம சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து அதை சேர்க்கலை. அது சேர்த்தனால இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது லாஸ்ட்டாக வந்து நான் பாதி லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்து லெமன் சேருங்க புளிப்பு சுவைக்காக, அப்போ தான் வந்து அவல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ருசியாக இருக்கும். இப்போது சேர்த்துட்ட பிறகு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து அவல் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக அண்ட் வந்து ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய அவல் உப்புமா இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.